கிண்ணியா கடற்கரை பூங்காவின் மற்றொரு பகுதியும் கடல் அலைக்கு இரையாகியுள்ளது. கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக கடல் கொந்தளிப்பு ஏற்பட்டு இந்நிலைமை உருவாகியுள்ளது. ஏற்கனவே கடந்த வெள்ளக்கால பகுதியில் ஒரு பகுதி கடல் அலைக்கு இரையானது. தற்போது பூங்காவின் எஞ்சியுள்ள பகுதியாவது பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் தனியார் நிறுவனம் ஒன்று சகல வசதிகளுடன் கூடிய சுற்றுலா நட்சத்திர விடுதி ஒன்றை புனர் நிர்மாணம் செய்துள்ளது. அதனை முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரன் வைபவ ரீதியாக திறந்து வைத்தார். இதனூடாக சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதோடு இளைஞர் யுவதிகளுக்கான வேலைவாய்ப்பும் அதிகரிக்கும் என மாவட்ட செயலாளர் சுட்டிக்காட்டினார். முல்லைத்தீவு மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் தொடர்பில் அரசு உத்தியோகத்தர்களை தெளிவுபடுத்தும் நடவடிக்கை கல்முனை பிரதேச செயலாளர் தலைமையில் இடம்பெற்றது. அரசு அதிகாரிகள் பலரும் இதில் கலந்து கொண்டனர். இதேவேளை கிழக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கிளீன் ஸ்ரீலங்கா வேலைத்திட்டம் குறித்து தெளிவுபடுத்தும் விழிப்புணர்வு செயலமர்வு கடந்த வெள்ளிக்கிழமை இடம்பெற்றது. மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகர இவ்வேலைத்திட்டம் தொடர்பில் தெளிவுபடுத்தினார். மகுடம் கலை இலக்கிய வட்டம் நடத்தும் வி. மைக்கேல் கொலினின் அன்பின் முத்தங்கள் கவிதை நூல் வெளியீட்டு விழா இன்று மட்டக்களப்பு தமிழ்ச்சங்கத்தில் அதன் தலைவர் ரஞ்சித் மூர்த்தி தலைமையில் இடம்பெற்றது. பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா கலந்து கொண்டு நூலின் சிறப்பு பிரதியை பெற்றுக்கொண்டார். கொழும்பு ஜாகிரா கல்லூரியில் எழுத்தாளர் தினத்தை முன்னிட்டு கல்லூரி அதிபர் ரிஸ்வி மரைக்கார் தலைமையில் விசேட நிகழ்வு இடம்பெற்றது. எழுத்தாளர் ஆசிப் ஹுசைன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். கல்லூரி மாணவர்கள் 20 பேர் எழுதிய சிங்களம் ஆங்கில மொழிகளிலான நூல்கள் எழுத்தாளர் ஆசிப் ஹுசைனுக்கு கல்லூரி அதிபரால் வழங்கப்பட்டது. இளம் நூலாளர்களுக்கு விசேட சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன. களுத்துறை அரப்பலாக்கந்த கிராமத்தில் 3வது வருடமாக தைப்பொங்கல் விழா நேற்று சனிக்கிழமை இடம்பெற்றது. பூஜை வழிபாடுகளின் பின்னர் சிறுவர்கள், முதியவர்கள், இளைஞர் யுவதிகள் ஆகியோருக்கான விளையாட்டு மற்றும் இசை கச்சேரி என்பன இடம்பெற்றன. போட்டியில் வெற்றி பெற்றோருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன.